அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து மேவீட்டு கிச்சன்ல தான் எங்களோட நைட்டு வேலையை பார்க்க போறீங்க. வாங்க இப்போ நாங்கள் என்னென்ன வேலை பார்க்குறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, அம்மலாம் வந்து இருக்குது, மகேஷ், நான் 3 பேர் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். கலா வந்து ஊருக்கு போயிருக்குது, அதனால இன்னைக்கு 3 பேர் தான் மேவீட்டு கிச்சனில் வந்து எங்களோட நைட்டு வேலையை பார்க்க போகிறோம். வாங்க இப்ப நைட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு பசங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டது வந்து குழிப்பணியாரம் தான். ஆனா காலையில சீக்கிரம் ஸ்கூல் போறதுனால அக்காவுக்கு செஞ்சு கொடுக்க முடியல. ஆனா இன்னைக்கு லீவ் டைமா நாங்க எல்லாருமே இருக்கிறதுனால சரி குழிப்பணியாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு நைட்டு அதுதான் செய்ய போறோம். வாங்க சாப்பிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து நாங்க வீடியோ எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா ஒரு டைம் எங்களுக்கு வந்து நேரம் ஒத்து வர மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து நேரம் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு வந்து 3 பேரும் சேர்ந்து வந்து வீடியோ எடுக்க போறோம். சொல்லு. நான் வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தங்கச்சி வந்து அம்மலாம் வந்து மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து இப்போ தேங்காய் திருவ போறேன். ஏன்னா வந்து எல்லாருமே மேல வச்சு பண்ண முடியாததுனால வந்து தேங்காய் வந்து கீழே திருவ போறேன். மகேஷ் வந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பிரிச்சிருக்கா சர்க்கரைக்கு இதுக்கும் தாளிக்கிறதுக்கு புளிப்பணியாரத்துக்கு வந்து கார புளிப்பணியாரத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக வெட்டிக்கணும். அக்கா வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி அம்மலாம் வந்து மாவெல்லாம் வந்து இனிப்புக்கு தனியா காரப்பணியாரத்துக்கு தனியாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து தேங்காய் தடவிட்டு இருக்கிறேன். காரப்பணியாரத்துக்கு வந்துட்டு வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, தாளிக்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய், அது கூட கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுப்போம். மாவுல ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். எல்லாத்தையும் வந்து நம்ம இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். மகேஷ் வந்து கத்திரிக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் கூட்டுக்கு நான் இனிப்பு குழி பணியாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்துடலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் நாட்டு கரும்பு சர்க்கரை எடுத்து சேர்க்கல, ஜீனி தான் சேர்க்குறோம். இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார குழிப்பணியாரம் தான் ஊற்ற போகிறோம். குழிப்பணியார சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ மாவு ஊற்றி விட்டுக்கலாம். கார குழிப்பணியாரத்துக்கு வந்து தாளிப்பெல்லாம் சேர்த்து மாவு நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த சைடு வந்துட்டு இது மாமாவுக்கு வந்துட்டு பொரியல் காக்க கத்திரிக்காய் பொரியல் செய்யறதுக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வேகட்டும் ஒரு சைடு, அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. பணியாரத்தை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வருது பாருங்க, ஃபஸ்ட்டு இது வந்து புளி பணியாரம் எடுத்துட்டோம். ரெண்டாவது இது ஊற்றிட்டு இருக்கிறேன். சட்னி வந்துட்டு தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டும் தான் இப்போதான் தாளிச்சிருக்கோம். மாமாவுக்கு வந்து பசி எடுத்துருச்சு, அதனால மாமா வந்து இப்போ சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ரெடி ஆகலையான்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுப்போம். இந்த கடையிலெல்லாம் கொடுக்குற மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுப்போம், பானிபூரி மாதிரி இருக்கு, அது மாதிரி வச்சுருக்கோம். மாமாவுக்கு கூட்டி கொடுத்துருவோம். ரொம்ப நேரமாக ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ஆர்டர் கொடுத்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கஸ்டமர் கோச்சிக்கிட்டாங்க.
டைம் ஆயிடுச்சுன்னு சூப்பர். கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். கஸ்டமர் வேறு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாவம். அவருக்காக பசி முடியல. கத்திரிக்காய் பொரியலோடைய கத்திரிக்காய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால கேரட் ரெண்டு இருந்தது, சேர்த்தே செய்கிறோம் பொரியல். கேரட்டு கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்த பொரியல் தான். கேரட் வந்து இனிப்பு உள்ளது, கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு உள்ளது. இது ரெண்டும் சேர்த்து செய்யறப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் செமையா இருக்கும். இப்போ வந்து நீங்கள் செய்கிறப்ப எண்ணெய் நிறைய ஊற்றுறப்ப அந்த கசப்பு வந்து தெரியாது. நாங்கள் கொஞ்சம் ஆயில் கம்மியாக செய்கிறதுனால கேரட்டை போட்டு ஈக்குவல் பண்ணிட்டோம். பாருங்க குழிப்பணியாரம் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குது பாருங்க. அடுக்கொண்டு உள்ளது எப்பொழுதும் ஹீட் அதிகமாகிடும். அது கொஞ்சம் சூடு அதிகமாகணும்னா அந்த இடம் மட்டும் போய் கருப்பாக தெரியுது. மற்ற குழிப்பணியாரம்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்க. கார பணியாரத்துக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சாச்சு, கார சட்னி அரைச்சாச்சு. பாருங்க குழிப்பணியாரம் சூப்பராக வந்துகிட்டு இருக்குது பாருங்க. இதில் வந்து கத்திரிக்காயும் கேரட்டும் கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சூப்பராக வந்துருக்கு. இது வந்து குழிப்பணியாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடையும் வந்து இந்த கூட்டு வந்து செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து சட்னி எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இந்த குழிப்பணியாரம் செட்டில் வந்து இனிப்பு குழிப்பணியாரம் ஊற்ற போகிறோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊற்றிடலாம் புளியெல்லாம். தனியாக வச்சுன்னா இது இனிப்பு. எப்படி டேஸ்டாக சூடாக வந்து குழிப்பணியாரம் வந்து கீழே மாமாவுக்கும் மாமிக்கு எல்லாருக்கும் கீழே ஊற்றி கொடுத்துட்டோம். மேலே வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து சூடாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? கனிக்கு 3 வரல இப்படி போகுது. டேஸ்ட்டு செமையா இருக்கா கனி? இனிப்பு குழிப்பணியாரமும் செஞ்சுருக்கிறோம், கார குழிப்பணியாரமும் செஞ்சுருக்கிறோம். காரத்துக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து செமையாக இருக்கும். இனிப்புக்கு வந்து நம்ம சட்னியே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து செமையாக இருக்கும். பாருங்க பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னமும் அடுப்பில் வெந்துட்டு இருக்கு. நான் இப்போ அதை எடுக்க போகிறேன். நல்லா டேஸ்டாக சரியா போய் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சரி அது இனிப்பு பார்ப்பேன். இது வந்து இனிப்பு பணியாரம், இது கார பணியாரம். அதுக்கு தான் தேங்காய் சட்னி. சரியா சாப்பிடுறேன். பப்ளு அம்மாவுக்கு இனிப்பு பிடிக்குமா காரம் பிடிக்குமா? இன்னைக்கு வந்து மே வீட்டு கிச்சன்ல வந்து எங்களோட நைட் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கேன். நம்ம அடிக்கடி குழிப்பணியாரம் செய்வோம் தான். இது நாங்க சிம்பிளா நீங்க செஞ்சிருந்தோம். ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து பசங்களோட சுட 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 கொடுத்துக்கிட்டு ஐயா கீழே சவுண்டு விட்டது, இன்னும் விளையாடு அது குண்டு குண்டுன்னு கொண்டு கொடுத்தது, அதெல்லாம் ஒரு ஜாலியா இருந்தது. இது மாதிரி என்னைக்காவது நம்ம டெய்லி சாப்பிடுற பொருள் தான். எனக்காவது இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறப்போ ஒரு மாதிரி நல்லா ஜாலியா எடுத்து வைக்க இங்க சரியா இல்லவே இல்லை. லாஸ்ட் தான் ஒரு இது ஊட்டி வச்சிருக்கிறோம். அது நாங்க சாப்பிடுறதுக்கு. ஆமா.